குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் ப்ரீமியர் லீக் 2024-2025 சீசன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து என்ன மேட்ச் பார்ப்போன்னா வந்து பார்த்தீங்கன்னா வெஸ்ட் ஹாம் யுனைடெட் வெர்சஸ் மேன்செஸ்டர் சிட்டி. இதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஓப்பனிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து வெஸ்ட் ஹாம் வந்து சூப்பராக ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. எடுத்தவொடனே வந்து பார்த்தீங்கன்னா மேன்செஸ்டர் சிட்டியை வந்து செட்டில் ஆக விடாமல் டிஃபென்ஸை வந்து செட்டில் ஆக விடாமல் எடுத்தவொடனே அட்டாக்கிங்கில் போவாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜாரட் பவன் வந்து பார்த்தீங்கன்னா அற்புதமாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல வந்து ட்ரிபிள் பண்ணி ரைட் ஃப்ளாங்கில் வந்து ட்ரிபிள் பண்ணி உள்ள பாக்ஸ்குள்ளே எடுத்துகிட்டு போவார். பட் ஆனால் எப்படியோ டிஃபெண்ட் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் வெஸ்ட் ஹாம் இன்னொரு அட்டாக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஃப்ளாங்க்லேருந்து ஒரு அட்டாக் பண்ணுவாங்க. அதில் குட்டூஸ்ன்றவர் பார்த்தீங்கன்னா சூப்பராக ஒரு கிராஸ் போடுவார். வைடாக போடுறப்ப ஆண்டோனியோ, வெஸ்ட் ஹாம் சேர்ந்த ஆண்டோனியோ பார்த்தீங்கன்னா அவர் வந்து பாலுக்கு போவார். அது வந்து பார்த்தீங்கன்னா அவர் ஆல்மோஸ்ட் டச் பண்ணிவிடுவார். பாடி டச் ஆகிடும். பட் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா போதுமான அளவுக்கு டச் இல்லாதனால கோல் போயிருக்காது. அதனால் டிஃபென்ஸ் மேன் சிட்டி டிஃபென்ஸை வந்து பார்த்திங்கன்னா கிளியர் பண்ணிவிடுவாங்க. பட் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா என்டையராக வந்து பார்த்திங்கன்னா சிட்டி டாமினேஷன் தான் இருக்கும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா 5th மினிட்க்கு அப்புறம் சிட்டி வந்து பார்த்தீங்கன்னா பொசிஷன் பேஸ்டு ஃபுட்பால் ஆடுவாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா பாஸ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா முதல் சான்ஸ் வந்து க்ரியேட் பண்ணுவாங்க. ஒரு கிராஸ் வந்து போடுவாங்க மேன்செஸ்டர் சிட்டி பிளேயர். அது எர்லிங் ஹாலண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஹெடர் கிடைக்கும். பட் ஆனால் அவர் ஹெட் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா ஓவர் த பார் போயிடும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு சான்ஸ் என்னென்னா வெஸ்ட் ஹாம் டிஃபென்ஸ் ஏரியாவிலே வந்து பார்த்தீங்கன்னா பாஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது பெர்னார்டோ சில்வா, சிட்டிஸ் இந்த பெர்னார்டோ சில்வா அற்புதமாக இன்டர்செப்ட் பண்ணி த்ரூ பால் வந்து கொடுப்பார். யாருக்குன்னா வந்து பார்த்தீங்கன்னா வந்து எர்லிங் ஹாலண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அற்புதமாக வந்து பாட்டம் லெஃப்ட் கார்னர் கோல் கீப்பர் வரதை வந்து பார்த்தீங்கன்னா பாட்டம் லெஃப்ட் கார்னரில் வந்து பார்த்தீங்கன்னா அற்புதமாக கோல் அடித்து மேன் சிட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோல் லீட் எடுப்பாங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா சிட்டி வந்து பார்த்திங்கன்னா 2வது கோலுக்கான முயற்சியில் ஈடுபடுறப்ப வந்து பார்த்திங்கன்னா ஒன் ஆஃப் த அட்டாக்கில் வந்து பார்த்திங்கன்னா ஹாலண்ட் வந்து அற்புதமாக வந்து பாஸ் கொடுப்பார் பாக்ஸில். அதில் வந்து பார்த்தீங்கன்னா கெவின் டி ப்ரைனர் ஓடி வந்து ஒரு கர்லிங் ஷாட் அடிப்பார். பட் போஸ்ட்டில் பட்டு வெளில போயிடும். அந்த ஒரு அட்டாக்கில் தான் வந்து பார்த்திங்கன்னா வெஸ்ட் ஹாம் வந்து சூப்பராக கவுண்டர் அட்டாக் பண்ணுவாங்க. ஜாரட் பவன் வந்து ரைட் ஃப்ளாங்க்லேருந்து அற்புதமாக ட்ரிபிள் பண்ணி பாக்ஸ்குள்ளே போகிறப்ப ஒரு லோ கிராஸ் வந்து விப் பண்ணுவார். பட் ஃபார்ச்சுனேட்லி என்ன ஆகிடும்னா வெஸ்ட் ஹாமுடைய இதில் லக்குனால வந்து சிட்டி டிஃபெண்டர் ரூபன் டியாஸ் மேலே பட்டு கோல் போயிடும். இதனால் 1-1 ஆகிடும் கேம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சிட்டி வந்து பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டாமினேட் பண்ண ஆரம்பிப்பாங்க செகண்ட் கோலுக்கு. அப்போ வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் கோலும் போட்டுருவாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா அற்புதமாக வந்து ஒரு லெஃப்ட் ஃப்ளாங்கில் வந்து அற்புதமாக வந்து பாசிங் மூவ் பண்ணி கிரீலிஷ், அப்புறம் பெர்னார்டோ சில்வா, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரிக்கோ லூயிஸ் ஒரு பாஸ் கொடுத்து எர்லிங் ஹாலண்ட் வந்து பார்த்திங்கன்னா பவர்ஃபுல் ராக்கெட் மாதிரி ஒன்று ஷாட் அடிப்பார் டாப் கார்னரில். அதனால் வந்து பார்த்திங்கன்னா 2-1 அப்படின்னு சொல்லி லீட் எடுப்பாங்க. அது கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா ஆஃப் டைம் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வெஸ்ட் ஹாம் ஃபார்மேஷன்லாம் சேஞ்ச் பண்ணி திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா ஓப்பனிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா மேன் சிட்டி வந்து டாமினேட் பண்ண ஆரம்பிப்பாங்க ஃபஸ்ட் 5 மினிட்ஸ். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வெஸ்ட் ஹாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேன் சிட்டி கார்னர்லேருந்து கிளியர் பண்ணி ஒரு சூப்பரான ஒரு கவுண்டர் அட்டாக் பண்ணுவாங்க. அந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜாரட் பவன் வந்து அற்புதமாக வந்து பாலை ட்ரிபிள் பண்ணி எடுத்துகிட்டு போகிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா த்ரூ பாஸ் 2 vs 3 அப்படின்ற மாதிரி சொல்லி 2 சிட்டி டிஃபெண்டர்ஸ் 3 வெஸ்ட் ஹாம் அட்டாக்கர்ஸ் இருப்பாங்க. அதில் ஒரு த்ரூ பால் வந்து கொடுப்பாரு ஜாரட் பவன். அதை பார்த்தீங்கன்னா மொஹமட் குட்டூஸ் வந்து அற்புதமாக வெயிட் பண்ணி டைமிங்கில் ஷாட் அடிப்பார். பட் ஆனால் நியர் போஸ்ட்டில் அட்டம் பண்ண பார்த்தீங்கன்னா போஸ்ட்டில் பட்டு போயிடும். அதனால் ஈக்குவலைஸ் பண்ணியிருக்க முடியாது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பூராவே வந்து கவுண்டரில் தான் வந்து அட்டாக் பண்ண பார்ப்பாங்க. பட் போதுமான அளவுக்கு த்ரெட்டனிங்காக இருக்காது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கேம் வந்து பார்த்திங்கன்னா எப்போ க்ளோஸ் ஆகும்னா வந்து 81st மினிட்டில் தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அற்புதமான ஒரு மெட்டாயஸ் கியூனியஸ்ன்னு நினைக்கிற ஒரு பேர். அவர் என்ன பார்த்தீங்கன்னா மிட்ஃபீல்ட்லேருந்து பால் வந்து கிடைக்கும் மேன் சிட்டிக்கு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா த்ரூ பால் எர்லிங் ஹாலண்ட் கொடுப்பாரு. எர்லிங் ஹாலண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பால் எடுத்துகிட்டு போயிட்டு அற்புதமாக வந்து பார்த்தீங்கன்னா பாட்டம் ரைட் கார்னரில் ஒரு கோல் போட்டு அவருடைய ஹேட்ரிக்கும் இல்லாமல் மேன் சிட்டியை வந்து பார்த்திங்கன்னா கம்ஃபர்டபுளாக 3 கோல்ஸ் வச்சுருப்பாங்க. அப்புறம் வெஸ்ட் ஹாமுக்கு வந்து பார்த்திங்கன்னா 90+3rd மினிட்டில் வந்து பார்த்திங்கன்னா அடிஷ்னல் மினிட் ஒரு சான்ஸ் கிடைக்கும்.
கோல் போடுறதுக்கு. பட் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு கேர்லிங் ஷாட் அடிப்பாங்க ஒரு வெஸ்ட் ஹாம் பிளேயர். லெஃப்ட் ஃப்ளாங்க்லேருந்து ஒரு கேர்லிங் ஷாட் அவுட் சைட் த பாக்ஸ் வந்து. பட் எடர்சன் வந்து பார்த்தீங்கன்னா மேன் சிட்டி கோல் கீப்பர் அற்புதமாக சேவ் பண்ணி ஃபிங்கர் டிப்பில் சேவ் பண்ணி போஸ்ட்டில் பட்டு வெளில போயிடும். அதுக்கப்புறம் ஃபுல் டைம் முடியப்போ வந்து பார்த்தீங்கன்னா மான்செஸ்டர் சிட்டி 3 வெஸ்ட் ஹாம் யுனைடெட் 1 அப்படின்னு சொல்லி மேன் சிட்டி ஜெயிச்சிருப்பாங்க. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச்சில் நடந்தது. தேங்க்யூ.